அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு பிப்ரவரி 13ஆம் தேதி வியாழக்கிழமை. கவிஞர் சுதந்திர போராட்ட வீராங்கனை சரோஜினி பிறந்த தினம் என்று கவிக்குயில் என்று புகழப்பட்ட கவிஞர் எழுத்தாளர் சுதந்திர போராட்ட வீராங்கனை பிறந்த தினம் என்று. ஆந்திர மாநிலம் ஹைதராபாத்தில் பிறந்தவர். 1879 பெங்காலி குடும்பத்தைச் சேர்ந்தவர். அவர் ஆந்திராவில் பிறந்தாலுமே பெங்காலி, வங்கதேசம். சிறு வயதிலிருந்தே அறிவு கூர்மை மிக்கவராக இருந்தார். உருது, தெலுங்கு, ஆங்கிலம், பெங்காலி, பாரசீக மொழியில் வல்லவர். அதை பேசுகிறதுக்கு வல்லவர். அதிகமான மொழி கற்றுக்கிட்டாலே, 3க்கும் மேற்பட்ட மொழி கற்றுக்கிட்டாலே அவன் பெரிய ஆளாக இருப்பாங்க. சென்னை பல்கலைக்கழக மெட்ரிக் தேர்வில் முதலிடம் பெற்ற போது அவருக்கு வயது 12. இவர் கணித மேதை அல்லது விஞ்ஞானியாக வேண்டும் என்பது அப்பாவின் ஆசை. இவருக்கோ கவிதை எழுதுவதில் நாட்டம். ஆங்கிலத்தில் கவிதைகள் எழுதத் தொடங்கினார். இவரது படைப்புகளால் கவரப்பட்ட ஹைதராபாத் நிஜாம் வெளிநாடு சென்று படிக்க உதவித்தொகை வழங்கினார். லண்டன் கிங்ஸ் கல்லூரி, கேம்பிரிட்ஜ் கிரிடன் கல்லூரியில் பயின்றார். கவிதைகள் ஆங்கிலத்தில் இருந்தாலும் அவற்றின் ஆன்மா இந்தியாவாகவே இருந்தன. தி கோல்டன் த்ரெஷோல்டு மற்றும் தி பேர்ட் ஆஃப் டைம் மற்றும் தி புரோக்கன் விங் ஆகியவை இவர் எழுதிய நூல்கள். தி கோல்டன் த்ரெஷோல்டு, குறைந்தபட்ச பொற்காலம் மற்றும் தி பேர்ட் ஆஃப் டைம் மற்றும் தி புரோக்கன் விங், இந்த 3 புத்தகத்தை இந்த அம்மா எழுதியிருக்காங்க. இந்தியாவின் கவிக்குயில் என்று வர்ணிக்கப்பட்டார். இவரது கவிதைகளுக்கு தாகூர், நேரு உட்பட உலகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் இருந்தார்கள். 1905 வங்கப்பிரிவினையின் போது இந்திய தேசிய சுதந்திர இயக்கத்தில் இணைந்தார். காந்தி, நேரு, கோகலே, தாகூர், ஜின்னா, அன்னி பெசன்ட் ஆகிய முக்கிய தலைவர்களுடன் இவருக்கு தொடர்பு ஏற்பட்டது. பெண்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டும் பணியை முன்னெடுத்தார். நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து உரையாற்றினார். இந்திய பெண்கள் சமையலறையை விட்டு வெளியே வந்து உரிமைக்காக போராட வேண்டும் என்றார். 1919 ஹோம் ரூல் இயக்க தூதராக நியமிக்கப்பட்டார். காந்திஜி ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கிய போது பெண்கள் சார்பில் ஆதரவு தெரிவித்து முதலில் களம் இறங்கினார். 1925 காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். காங்கிரஸ் கட்சிக்கு தேசிய லெவலில் தலைவராக கூட இருந்திருக்கிறாங்க. அந்த பதவியில் இருந்த முதல் பெண் இவர்தான். காந்திஜி இவரை செல்லமாக மிக்கி மவுஸ் என்பார். சேட்டக்கார பெயர் காந்தி. சட்ட மறுப்பு இயக்கம். சட்ட மறுப்பு இயக்கம் சட்ட மறுப்பு இயக்கம் 1930ஆம் ஆண்டு. அந்த சால்ட் ஆக்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும் நினைக்கிறேன், அதை வெரிஃபை பண்ணிக்கோங்க. முதல்ல ஒத்துழைக்க மாட்டாங்க 1920. 1930 சட்ட மறுப்பு இயக்கம். அந்த இயக்கத்தில் கைது செய்யப்பட்டு பல மாதம் சிறை அனுபவித்தார். காந்தியடிகளுடன் தண்டி யாத்திரையில் கலந்து கொண்டார். 1942 வெள்ளையன வெளியேறு இயக்கத்தில் மீண்டும் கைது செய்யப்பட்டார். 21 மாதங்கள் சிறையில் இருந்தார். கிட்டத்தட்ட 2 இயர். நாடு சுதந்திரம் பெற்ற பிறகு உத்தரப்பிரதேச ஆளுநராக நியமிக்கப்பட்டார். முதல் பெண் ஆளுநர் என்ற பெருமையும் பெற்றார். கவிக்குயில் சரோஜினி நாயுடு மார்ச் 2, 1949 70 வயதில் மறைந்தார். 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற பெண்மணிகளில் ஒருவராக திகழ்ந்த அவரது பிறந்த நாள் இந்தியாவின் மகளிர் தினமாக கொண்டாடப்படுகிறது. சரோஜினி நாயுடும் முத்துலட்சுமி ரெட்டியும் கொல்லப்பட்டார். முத்துலட்சுமி யார்? அது என்ன முத்துலட்சுமி? ஜாதி பேர் வேண்டாம், முத்துலட்சுமி ரெட்டின்றது. கவிக்குயில் சரோஜினி மார்ச் 2, 1949 70வது வயதில் மறைந்து விடுகிறார். 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற பெண்மணிகளில் ஒருவராக திகழ்ந்த அவரது பிறந்த நாள் இந்தியாவில் மகளிர் தினமாக கொண்டாடப்படுகிறது. பிப்ரவரி 13 இந்தியாவில் மகளிர் தினம் அப்படின்னா பிப்ரவரி 13. உலக மகளிர் தினம் மார்ச் 8 அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. ரைட், ஓகே. இவரை சந்தித்த மகிழ்ச்சியோட இந்த நாள் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.